ईशानाय देवाय नमः ओम वसुदेवाय नमः ओम रुद्राय देवाय नमः ओम रुद्राय देवाय नमः ओम देवाय देवाय नमः महतोदेवाय नमः स्वामिये नमः अष्टपुष्पाय समर्पयामि। வணக்கம். சிவாலயங்களில் கரூர ஈசனை எந்த அளவுக்கு வழிபடுகிறோமோ அதே அளவுக்கு நந்தியையும் வழிபட வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. சிவனுக்கு நேரெதிரில் இருக்கும் பாக்கியம் பெற்றவர் நந்தி மட்டுமே. நந்தியிடம் அனுமதி பெறாமல் சிவபெருமானை நெருங்க இயலாது. நந்தி என்றால் ஆனந்தத்தை தருபவர் என்று பொருள். நந்தியிடம் நாம் என்ன கோரிக்கை வைத்தாலும் அதை அவர் ஈசனிடம் தெரிவித்து நமது வாழ்க்கையை ஆனந்தமயமாக்குவார் என்பது ஐதீகமாகும். பிரதோஷம் தினத்தன்று நந்திக்கு செய்யப்படும் அபிஷேகம், அலங்காரம், தீபார்த்தனைகளை கண்டு வழிபட்டால் தோஷங்கள் அனைத்தும் விலகிவிடும். இத்தகைய சிறப்பு பெற்ற நந்தி திருவண்ணாமலை தலத்தில் தனித்துவமான சிறப்புகளுடன் திகழ்கிறது. திருவண்ணாமலை கோவிலுக்குள் மொத்தம் 8 நந்திகள் இருக்கின்றது. ராஜகோபுரத்தை கடந்ததும் 5வது பிரகாரத்தில் முதலில் நம் கண்ணுக்கு மிகப்பெரிய நந்தி ஒன்று தென்படும். இந்த நந்தி சுமார் 12 அடி உயரம் கொண்டது. ஆயிரங்கால் மண்டபம் அருகே அமைந்துள்ள இந்த நந்தியை வல்லாள மகாராஜன் அமைத்ததாக கல்வெட்டு குறிப்புகள் உள்ளன. இந்த நந்தியை சுற்றி 4 தூண்கள் கொண்ட மண்டபம் உருவாக்கப்பட்டுள்ளது. மாட்டுப்பொங்கல் அன்று இந்த நந்திக்கு 108 பொருட்களால் அபிஷேகம் செய்வார்கள். பழம், காய்கறிகள், இனிப்பு வகைகள், ரூபாய் நோட்டுகள் என்று 108 வகையான பொருட்களால் அலங்காரம் செய்வார்கள். அதன் பிறகு தீபாராதனை நடத்தப்படும். இந்த அபிஷேக அலங்காரத்தை கண்டுகளித்தால் சர்ப்பதோஷம் உள்பட அனைத்து தோஷங்களும் விலகும் என்று சொல்லப்படுகிறது. பொதுவாக பிரதோஷம் தினத்தன்று நந்திக்கு அபிஷேகம் செய்ய பசும்பால் கொடுத்தாலும், அலங்காரம் செய்ய தும்பைப்பூ வாங்கி கொடுத்தாலும் செல்வம் சேரும் என்றும் பதவி உயர்வு கிடைக்கும் என்றும் முன்னோர்கள் சொல்லி வருகின்றனர். தை மாதம் மாட்டுப்பொங்கல் தினத்தன்று திருவண்ணாமலையில் உள்ள அனைத்து நந்திகளுக்கும் அண்ணாமலையார் காட்சி கொடுத்து சிறப்பு செய்வார். நந்திக்கு பெருமை சேர்க்கவே சிவன் இவ்வாறு எழுந்தருளுகிறார். பெரிய நந்தியை தொடர்ந்து 4ஆம் பிரகாரத்தில் ஒரு நந்தியும் 3ஆம் பிரகாரத்தில் ஒரு நந்தியும் உள்ளது. இந்த 3ஆம் பிரகாரத்தில் உள்ள நந்தி அதிகார நந்தி என்று அழைக்கப்படுகிறார். சிவாலயங்களில் 5 வகை நந்தி இடம்பெறும் என்பார்கள். இதில் முக்கியமானது அதிகார நந்திதான். அவர் நந்திகளின் வரிசையில் 3ஆவதாக வருபவர். அதை உறுதிப்படுத்தும் வகையில் திருவண்ணாமலை தலத்தில் 3ஆம் பிரகாரத்தில் அதிகார நந்தி வீற்றுள்ளார். அதை உறுதிப்படுத்தும் வகையில் திருவண்ணாமலை தலத்தில் 3ஆம் பிரகாரத்தில் அதிகார நந்தி அமைந்துள்ளார். 2ஆம் பிரகாரத்திலும் முதல் பிரகாரத்திலும் அண்ணாமலையாரை நோக்கி நந்திகள் உள்ளன. ஆனால் அவை சிறிய நந்திகள். திருவண்ணாமலை தலத்தில் ராஜகோபுரத்தில் இருந்த உள்ளே செல்ல செல்ல இந்த நந்திகளின் உருவம் சிறியதாக குறுகி கொண்டே வருவது குறிப்பிடத்தக்கது. 5ஆம் பிரகாரத்தில் பெரிய நந்தி, 4ஆம் பிரகாரத்தில் அதைவிட சிறிய நந்தி, 3ஆம் பிரகாரத்தில் அதைவிட சிறிய நந்தி, அதைத் தொடர்ந்து அடுத்தடுத்து சிறிய நந்திகள் உள்ளது. அதாவது நாம் ஈசனை நெருங்க நெருங்க நம்மை சுருக்கி கொண்டு ஈசனிடம் சரணடைய வேண்டும் என்பதை இந்த நந்திகளின் வரிசை நமக்கு சொல்லாமல் சொல்கின்றது. அண்ணாமலையாருக்கு எதிரே மட்டுமின்றி உண்ணாமலை அம்மன் எதிரிலும் நந்திதான் இருக்கிறார். பொதுவாக சக்தி தலங்களில் அம்மனுக்கு எதிரில் சிம்மம் தான் காணப்படும். ஆனால் திருவண்ணாமலையில் அம்மனுக்கு எதிரில் நந்தி உள்ளது. இதன் பின்னணியில் ஒரு வரலாறு உள்ளது. சிவபெருமானிடம் கோபித்து கொண்டு பார்வதி தேவி பூமிக்கு வந்தார். தான் தவம் செய்வதற்கு மிகவும் ஏற்ற இடம் எது என்று கேட்டு அவர் திருவண்ணாமலை தலத்துக்கு வந்தார். பூலோகத்திற்கு பார்வதி தாய் தனியாக புறப்பட்டதும் அவருக்கு பாதுகாப்புக்காக நந்தியும் புறப்பட்டு வந்தார். திருவண்ணாமலையில் பார்வதி தேவி உண்ணாமலை அம்மனாக நிலை கொண்டதும் அம்மனுக்கு அருகிலேயே நந்தியும் இருந்துவிட்டார். இதை பிரதிபலிக்கும் வகையில் உண்ணாமலை அம்மனுக்கு எதிரில் நந்தியை நிறுவியுள்ளனர். திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்பவர்கள் ஒவ்வொரு இடத்திலும் மலையின் ஒவ்வொரு வித தோற்றத்தை பார்த்து தரிசனம் செய்வது வழக்கமாக உள்ளது. அஷ்டலிங்கங்களில் ஒன்றான நிருதிலிங்கம் அருகில் குறிப்பிட்ட ஒரு இடத்திலிருந்து மலையை பார்த்தால் மலையின் தோற்றம் நந்தி முகமாக காட்சியளிக்கும். அந்த இடத்துக்கு நந்தி முக தரிசனம் என்ற பெயர். அந்த இடத்திலிருந்து வழிபாடு செய்தால் நந்தியின் முழு கருணையையும் பெற முடியும் என்று பக்தர்கள் நம்புகிறார்கள். இந்த இடத்தின் சிறப்பு காரணமாக மலையே நந்தி வடிவமாக இருப்பதாக புகழ்கிறார்கள். இது தவிர கிரிவல பாதையில் ஜோதி நந்தி என்று ஒரு நந்தி இருக்கிறது.
இந்த நந்தி முன்பு தீபம் ஏற்றி மலையை நோக்கி வழிபாடு செய்வதை பக்தர்கள் வழக்கத்தில் வைத்துள்ளனர். எல்லா இடங்களிலும் சிவனை நோக்கிதான் நந்தி இருப்பார். ஆனால் கிரிவல பாதையில் அஷ்டலிங்க சன்னதிகளில் இருக்கும் நந்தியை நீங்கள் மிக உன்னிப்பாக கவனித்தால் அந்த நந்திகள் அனைத்தும் மலையை நோக்கி திரும்பி இருப்பதை காணலாம். திருவண்ணாமலையில் சிவனே மலையாக வீற்றிருப்பதால் இந்த நந்திகள் அனைத்தும் மலையை நோக்கி இருப்பதாக வரலாற்று குறிப்புகள் உள்ளது. கிரிவல பாதையில் அடி அண்ணாமலை அருகே காசிலிங்கம் உள்ளது. அதன் எதிரே காசி நந்தி உள்ளது. அந்த நந்தி முதுகில் கம்பால் அடித்த வடு உள்ளது. அதுபோல பச்சையம்மன் கோவில் அருகே மலைமேடு பகுதியில் ஒரு நந்தி உள்ளது. மழை காலங்களில் இந்த நந்தி வாயிலிருந்து மழை தண்ணீர் வேகமாக வெளியேறும். மேலும் மலையை சுற்றி அஷ்ட நந்திகள் அமைக்கப்பட்டுள்ளன. ராஜகோபுரம் நேரெதிரே உள்ள சர்க்கரை குளம் கரையில் ஒரு நந்தி உள்ளது. திருவண்ணாமலையில் உள்ள நந்திகளில் மிகப்பெரிய நந்தி ராஜகோபுரத்தை கடந்ததும் வரும் நந்திதான். இந்த நந்தி அமைப்பை நீங்கள் நன்றாக உற்று பார்த்தால் ஒரு வித்தியாசம் தெரியும். பொதுவாக சிவாலயங்களில் ஈசனை பார்த்தபடி இருக்கும் நந்தி தனது இடது காலை மடக்கி வலது காலை முன்வைத்து அமர்ந்திருக்கும். ஆனால் திருவண்ணாமலையில் உள்ள பெரிய நந்தி அப்படி இல்லை. அந்த நந்தி தனது வலது காலை மடக்கி இடது காலை முன்வைத்து அமர்ந்துள்ளது. அதுதான் அஷ்டநந்திகளில் முதல் நந்தியாகும். திருவண்ணாமலை ரயில் நிலையம் அருகே மிகப்பெரிய நந்தி ஒன்று இருந்தது. அதுபோன்று திருவண்ணாமலையை சுற்றி இருந்த பிரம்மாண்ட நந்திகள் கால ஓட்டத்தில் அழிந்துவிட்டது.